ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அப்படியே இந்த பக்கம் கப்ப கப்பன்னு பேசுறாங்க. சபாநாயகர் ஐயா வருத்தப்படுறார். கடந்த 2 நாட்களாக எல்லாரும் யாருக்கிட்ட நிரூபிக்கணுன்றதுக்காக எந்திரிச்சு பேசுறீங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என் உள்ள கிடக்க நான் எங்க போய் கொட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சபாநாயகர் ஐயா பேசுதாவ. அதனால இன்னைக்கு என்னெல்லாம் பேசியிருக்காங்க பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நாட்டில் ஒவ்வொரு விஷயங்களும் வெவ்வேறு மாதிரி நடக்குது. அதுக்காக நான் ஒரு நடைப்பயணம் போனால் என்னன்னு தீவிரமாக யோசிச்சதுல அப்படியே நான் வேளாங்கண்ணியை நோக்கி நடக்கிறேன் அப்படின்னு நம்ம மரியவல் ஐயா மழை ஆட்களை கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போகும்போது மைக்கை நீட்டி பட்டுன்னு நீங்கள் தான் சாட்சின்னு சொன்னீங்களே, அதை பற்றி ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. அவரும் நடைப்பயணத்தோட ஆரம்பிச்சிருக்கார். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது நிறைய இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களில் இந்த சப்ஜெக்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். அப்படியே நம்ம மரியவல்சன் ஐயா சட்டசபையில் பேசினார்லா, அப்படி தூக்கி கொண்டே அன்பில் பையன்கிட்ட போட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லியன்னு கேட்டோம்ல. அவர் சொன்னார்லா, நீங்கள் தான் கொடுத்தீனியே சாட்சினியே, சடக்குன்னு அவரை விசாரிச்சிட வேண்டியாரே அப்படின்னு அவர் சொன்னார்லா. அதையும் முதல்ல பாருங்க. பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேசும்போதே அவர் சொல்கிறாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்கிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்கிறது மிக மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம டிவிஎஸ்சி டைரக்டர்கிட்ட இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்கிறீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். தடக்குன்னு மரியவல் ஐயாட்ட நீங்கள் சொன்னதுக்கு அன்பில் மகேஷ் ஐயா சொன்னதுக்கு இப்படி முடிச்சு போடும்பொழுது இப்போ நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டு நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி என்ன விதத்தில் பார்க்கப்படுதுன்னு கொஞ்சம் உஷாராக இருப்பார் போல் இருக்கே. நான் லஞ்சம்னு சொல்லவே இல்லையா, லஞ்சம் கிடையாது. அது அன்பின் வெளிப்பாடாக ஒரு அன்பளிப்பாக கேட்கறது. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் உரத்த குரலை கேட்டாங்க அம்பிடுதான் அப்படின்னு நடந்துக்கிட்டே பேசுகிறாருங்க. சட்டப்பேரவையில் லஞ்சம் கொடுத்தது சொன்னீங்க, அது எதுக்கு இங்க அதுவே தவறுன்றாங்க. நீங்க லஞ்சம் கொடுத்ததே தவறுன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, நான் ஒரு விட்னஸா தான் இருந்திருக்கேன். நான் விட்னஸ், அது லஞ்சம் கிடையாது. லஞ்சம்ன்றது சென்ஸ் அவங்க கட்டாயப்படுத்திருக்காங்க. அதாவது ஒரு ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் இருக்க பார்த்து டிலே பண்றாங்க இல்லையா, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது டிலே பண்ணதுனால அந்த கன்சார்டியம் ஆஃப் ஸ்கூல்ஸ், கன்சர்வேட்டிவ் காலேஜஸ் ஃபீல் பண்ணதை நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு எவிடன்ஸ் நீங்க இது பண்ணலாம்ல சார். அது ஏன் வச்சிட்டு இருக்க எல்லாமே ஒரு டேபிள்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்றதும் நீங்களும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு அதே ஒரு மறைக்கிற குற்றச்சாட்டாவே இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அவங்களை காப்பாற்ற நினைக்கிறீங்க, நீங்களே காப்பாற்ற நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வரப்போற நாட்கள்ல பாப்பீங்க எல்லாம். அவர் அன்பில் மகேஷ்ட கேளுங்க. அப்படியே நம்ம திரும்ப பாண்டிச்சேரியில் ஒரு விசேஷத்துக்கு போயிருப்பார் போல் இருக்கு. அங்க அவருக்கு ரொம்ப நாளா ஒரு கண்டுபிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும்னு இருந்திருக்காரு. அதுதான் இந்த மத குருமார்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி டெவலப் பண்ண விஷயத்தை எடுத்து சொல்றேன். அவ யாரும் கேட்க மற்றவங்க யாரும் அவங்க இல்லைன்னா கல்வி வந்திருக்குமா, மருத்துவமனை வந்திருக்குமா, இல்லைன்னா தடவளம் தான் வந்திருக்குமான்ற மாதிரி சொல்றார்.
யாருக்காக சொல்றாருங்கிறத மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் புரியாம இருக்கு. இந்த காலத்திலே கூட ஆட்சியின் திட்டங்கள் வந்தால் கூட அரசு மருத்துவமனை கட்டிடம் வந்தால் அது தேதிக்கு வராது, வங்கி கட்டிடம் வந்தால் அது தேதிக்கு வராது, பேருந்து நிறுத்தம் வந்தால் அது தேதிக்கு வராது, பள்ளிக்கூட கட்டிடங்கள் வந்தால் அது தேதிக்கு வராது. இப்போது இந்த காலத்திலும் கூட போராடித்தான் அதை செய்ய வேண்டும் என்கிற நிலை. ஆனால் இங்கே சாதியை பார்க்காமல், பாகுபாடுகளை பார்க்காமல், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை உருவாக்கியவர்கள், மருத்துவமனைகளை உருவாக்கியவர்கள், சுகாதார விழிப்புணர்வை உருவாக்கியவர்கள், நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும் என்கிற ஒரு நாகரிகத்தை வளர்த்தவர்கள், வேலை செய்துவிட்டு கூலி கேட்க போகிற போது கூட புறக்கடை வழியாக பின்வாசலுக்கு வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த சமூக கட்டமைப்பில் தன் வீட்டுக்குள்ளே பட்லராக சேர்த்து சமையலறை வரை கொண்டு போய் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியவர்கள். பிரேமலதா அண்ணி ஒரே ஒரு விஷயத்துல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் தம்பியடா, எங்க போனாலும் நீங்க இதை மனசுல வச்சுக்கிறேன்னா, நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். எங்க கிட்டலாம் சோஃபா புதுசா பக்காவா இருக்கு. நாங்கள் வாடகை சோஃபாக்கோ இல்லைன்னா ரிப்பேர் பண்ணுற சோஃபாக்கோ புது சோஃபாக்கோ ஆசைப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு விருத்தாச்சலம் தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு விழாவில் அவங்க சொல்கிறாங்க. இப்போது சோஃபா யாருக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதுங்கிற கணக்கெடுக்கு நடக்கிற மாதிரி எதுவும் சொல்லிக்கிறாங்க. ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஜெயிச்ச உடனே எப்படி எல்லா கட்சியும் போய் ஒரு அமைச்சர் கொடுத்த உடனே சோஃபா செட்டு வந்த உடனே எல்லாரும் ஓடினாங்க. சோஃபா செட்டு வந்த உடனே ஒரு 2 பேர் இருந்தாலும் ஒரு அமைச்சர் தான் இன்னைக்கு தன்னுடைய கொள்கையவே மாத்திக்கிட்டு போய் கூட்டணியில அங்கம் வகிச்சு அமைச்சர் வாங்க. நமக்கு என்ன அழைப்பு வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைய முதல்வர் அவர்களே அழைத்தார். ஆனாலும் ஒரு கொள்கை, ஒரு முடிவை நாம் எடுத்து விட்டால் அந்த கொள்கை முடிவை நிச்சயமாக நாம உறுதியாக நாம நிற்போம் என்பதற்கு இதுதான் சான்று. சோஃபா செட்டில் பீரோல லாக்கரே வந்தா கூட தேமுதிக தன் நிலையில இருந்து மாற அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. ஏன்னா கொள்கை முக்கியம். ஒரு கூட்டணியை வச்சு ஜெயிப்பாங்கன்னா ஜெயிச்ச பிறகு தமிழ் சுயநலத்திற்காக இன்னொருத்தருக்கு போய் மாத்திக்குவாங்க. அந்த நிலைப்பாடு இன்னைக்கு தேமுதிகக்கு கிடைக்காது. செங்கோட்டை ஐயாட்ட போய் ஐயா இன்னும் உங்க ஏரியாவுக்கு 10 பேர் வர்றதா நீங்களே சொல்லிவிட்டிய. அவர் எடப்பாடி ஐயா என்ன சொல்லுதாருன்னா, காசை கொடுத்தா அங்கிட்டு இருந்து இங்கிட்டாக்கத்தான் வருவாங்க, எங்களால இழுக்க முடியுங்காரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நீங்க திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறத மறைக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லுதியா அப்படின்ட்டு கேள்விக்கு ஒரு பதில சொன்னார்லா. கிருட்டுன்னு வருது எல்லாருக்கும். இல்லை, அவருக்கு அவருடைய நிலைகள் வேறு, நம்முடைய நிலைகள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் பல பேர் வெளியே வந்தார். இன்றைக்கு 6 பேர் வெளியே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நிலைகள் வந்த பிறகுதான் அந்த மாற்றம் ஏற்பட்டது. இதை பற்றி நம்முடைய தோழமை கட்சி முதலில் விளக்கி இருக்கிறார். அவரிடத்திலும் கூட வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர்தான் அந்த கருத்தை சொன்னதற்கு பிறகு எங்களோடு இணைந்து இன்றைக்கு அமைச்சர்கள் இடம்பெற்றார். அப்படியே செங்கோட்டையிட்ட 100 கேள்வி கேட்டாங்க. நீங்க வாட்டுக்கு எந்திக்கிய, நீங்க ஏதோ மானாவரியா சொல்லிடுதிய, அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு எதிர்கட்சி சொன்னதை விட ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து தான் நீக்க நிறையா இருக்கு. ஆனால் சடக்குன்னு அங்கே ரீல்ஸாக வந்துக்கிட்டே இருக்கு. சொல்லி முடித்தோடனே ரீல்ஸ் வந்துடுது அப்படின்னதுக்கு சொல்லுதாரு. இந்த யூடியூப் நம்ம கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோலில் இருந்தால் ஒட்டுமொத்த யூடியூப்பையும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிடுவோம். இப்போ கண்ட்ரோலில் இல்லை. அதுக்கு ஜவாநகர் ஐயா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு நல்ல முடிவை சொல்லுவார் அப்படிங்காங்க. செய்தித்துறை அமைச்சர்கள் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே படிப்படியாகத்தான் ஒவ்வொரு நிலையும் இன்று நம்ம அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னால் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் யூடியூப் போன்ற ஃபேஸ்புக் போன்ற அனைத்தும் பல பேருடைய கையில் இருக்கிறது. அதை விரைந்து அவர்கள் வெளிப்படுத்துகிற போதுதான் அதற்கு அந்த யூடியூப் மக்களிடத்தில் விளம்பரமாகும் என்ற முறையில் அவர்கள் செய்கிறார்கள். அதை எப்படி முறைப்படுத்துவது என்பதை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள்
செய்தித்துறையோடு கலந்து அதை முறைப்படுத்துவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக வருது. முன்னாடியெல்லாம் சட்டசபையில் ஒரு பிரச்சனையை பற்றி காரசாரமாக விவாதம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே குடமும் இல்லை குழாயும் இல்லை, ஆனால் சண்டை மட்டும் அங்கே நடக்கிற மாதிரி கங்க நடக்கும். இங்கிட்டு எந்திக்காக சடன்னு இவர் உட்காருங்காரு, அவர் நீக்கம் என்ன அப்படின்னு சண்முக ஐயா ரொம்ப நொந்து விசனப்படுதார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்பட வேண்டும். ஆனால் மாறாக லாவணி கச்சேரி என்பது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தினுடைய நேரத்தை இப்படி வீணெடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் இது. இதற்கு சபாநாயகர் அனுமதிக்க கூடாது. இரண்டாவது, அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களும் சட்டமன்றத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை எதற்காக சட்டமன்றத்தில் வந்திருக்கிறோமோ மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது, புதிய சட்டங்களை இயற்றுவது, சட்டங்களின் மீது தங்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பது என்பதற்கு பதிலாக தேவையற்ற பிரச்சனைகளை எழுப்பி கூச்சலை ஏற்படுத்துவது, சவால் விடுவது, ஏதோ குழாயடி சண்டையை போல தெருச்சண்டையை போல அங்கே ஒரு சூழ்நிலை உருவாக்குவது போன்ற நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள். உங்களை தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே சண்முகையா இன்னொரு விஷயத்தையும் சொல்லார். நீங்க நேரல பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஆக்கப்பூர்வமான விஷயத்தை பேசி வெளியில கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டு நீங்க என்னடானா அவர் ஒன்று கேட்க நீங்க சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் எந்திரிச்சு போல அந்த துறை சார்ந்த ஆள் பேச மாட்டேங்க. அவன் யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு தக்கன்னு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேரம் இல்லைன்னா எல்லாரும் இது ஒன்று அதில் கூட ஒரு பாப்பா வாயை பொத்திட்டு கெக்கன்னு சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லுதாங்க. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த நேரலை ஒளிபரப்பு தேவையா என்கிற முறையில் அவர் ஒரு பிரச்சனை எழுப்பியிருந்தாரு. நேரலை ஒளிபரப்பு கட்டாயம் தேவை. நேரடி ஒளிபரப்பு இருக்கும் போதே இப்படிதான் அந்த சட்டமன்றம் நடக்குதுன்னா நேரடி ஒளிபரப்பு இல்லைன்னு வச்சுங்க, அது என்ன நடக்குதுன்னா யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்குள்ள சட்டமன்றத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய 234 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர்கள் அல்லது சபாநாயகர் எதை அனுமதிக்கிறாரோ அதை மட்டும்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும். ஆகவே அத்தகைய ஒரு நிலைமைக்கு பதிலாக இந்த நேரடி ஒளிபரப்பு என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அது சபையை ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்பது வழங்கப்பட வேண்டும். அப்படியே சபாநாயகரை வெளியில் எங்கேயோ போயிருப்பார் ரோடு இருக்கு. சட்டச்சடன்னு எல்லாரும் வந்து ஐயா என்னையா சட்டசபையில் ஒரே சண்டைக்காடா நடக்கு, என்ன இப்படி இதாகி போட்டிருக்குன்னா முதல்வர் ஐயா அப்படியே ராத்திரி மேலுமே சிந்திச்சு அவையினுடைய மாண்பை காப்பாற்ற என்கிட்ட சொல்லியிருக்கார். நான் என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் தராசை கையில் வச்சுக்கிட்டு நானும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதே, அவை மரபும் மாண்பும் காப்பாற்றப்படும் அப்படிங்க. நீங்களே பார்த்துக்கொண்டு நீங்களே நேரடியிலே ஒளிபரப்பி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் மக்களுடைய கருத்து என்பது உங்களுக்கே தெரியும். மிக சிறந்த முறையில் சட்டசபையினுடைய மாண்பு குறையாமல் மக்கள் விரும்புகிற நல்ல திட்டங்களை அறிவிக்கிற ஒரு அவையாகவும் எதிர்காலத்தில் ஒரு தமிழகம் அமைதி பூங்காவாகவும் ஒரு ஒளிமயமான எதிர்கால தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது நம்பிக்கை விளைவிப்பதாகவும் இந்த தமிழக சட்டப்பேரவை நிச்சயமாக தொடர்ந்து செயல்படும். சண்முகையா ஒரு கேள்வி கேட்காரு. நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தப்ப இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஒரு IAS அதிகாரி ஐயாவை போட்டு இது சாத்தியக்கூறு இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்கள் கேட்கறதுக்கு ஸ்டாலின் ஐயா போட்டார். அந்த IAS அதிகாரி ஐயாவும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அறிக்கை மட்டும் வெளியே வரவே மாட்டேங்கி அவரும் கொடுக்கவே இல்லை. நாங்களும் கேட்டு பார்த்தோம் தரல. இப்போ இருக்கவங்களும் தரமாட்டேங்க அவன், ஆனால் கைவிட்டாச்சுன்னு மட்டும் சொல்கிறாங்க. என்ன காரணம் என்ன விஷயம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கி ஒரே பூடகமாக இருக்குங்கார். நிலம் கையகப்படுத்துதல் சட்டம், மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்றம் 2013ஆம் ஆண்டு சட்டப்படி நிலம் கையகப்படுத்தப்பட்டால் எந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறதோ அதற்கு தான் பயன்படுத்த முடியும். ஒருவேளை இந்த திட்டத்தை ஏதோ ஒரு காரணத்தில் அரசாங்கம் கைவிடுகிறது அல்லது தனியார் முதலாளிகள் கைவிடுகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் நிலத்தை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே மாதிரி நிலத்தை கையகப்படுத்தி 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றாலும் நிலத்தை திரும்ப விவசாயிகிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இரண்டாவது, அங்கே விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதற்கு காரணமே நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது. முப்போகம் விளையக்கூடிய நஞ்சை நிலங்கள்
வேறு பணிகளுக்கு மாற்றப்படுவதன் காரணமாகத்தான் அந்த திட்டம் என்பது கைவிடப்படுகிறது. விமான நிலையமே வேண்டாம் என்பதல்ல அரசுடைய நிலை. இரண்டாவது விமான நிலையம் வேண்டாம் என்பதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலை. இரண்டாவது விமான நிலையம் வேண்டும் என்பதை யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏன்னா அதிகமான மக்கள் விமான போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி நிறைய சரக்கு போக்குவரத்து என்பதும் அதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இரண்டாவது விமான நிலையம் வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அந்த பரந்தூர் என்பது அதற்கு பொருத்தமற்ற இடம். ஆகவேதான் எங்களை போன்றவர்கள் மச்சேந்திரநாதன் IAS அவர்களுடைய தலைமையிலே அரசாங்கத்தால் திமுக ஆட்சியில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன ஆயிடுச்சுன்னு இதுவரைக்கும் தெரியாது. அப்போது முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களை நான் நேரடியாக சந்தித்து மச்சேந்திரநாதன் குழுவினுடைய அறிக்கையை நீங்கள் வெளியிடுங்கள், அவர் என்ன சொல்லி இருந்தாலும் அதை நீங்க விவசாயிகள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுங்க என்கிற முறையில் நேரடியாக வற்புறுத்தணும். ஆனால் ஆட்சி காலம் முழுவதும் அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிடவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட திட்டம் சம்பந்தமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் சம்பந்தமாக ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கையை வெளியிடாமல் மூடி மறைப்பதனுடைய நோக்கம் என்ன? இதுக்கு ராஜ்மோகன் ஐயா அப்படியே கொஞ்சம் தடன்னு பதில் பேசணும்னா சடக்குன்னு வந்தார். இங்கே வாருங்க ஐயா, ஒரு அம்மா கிட்ட இருந்து பசவசன்னு ஒரு பச்சை பிள்ளையை பிடுங்கி கொண்டு போனால் 2 பேருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் பரந்தூரில் விவசாயிட்ட இருந்து விவசாய நிலத்தை பிடுங்குறாங்க. அவிகளுக்கு பதைக்குதா இல்லையா, ஈரக்குடையெல்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு எனக்கு இதாக இருக்குது. நமக்கு விவசாயமா விமானமான்னு பார்த்தா விவசாயம் தான், ஆனால் விமான நிலையம் வேணும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்க்கோம், எங்கிட்டு கிடைக்குதோ அங்கே அடிப்போங்க. அங்கே ஒரு விவசாயி இருந்தாருன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்ங்க. ஒரு விவசாயி கிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதுக்கு சமம். கவனிக்கணும், தாய்கிட்ட இருந்து குழந்தையை பிடுங்குறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும் ஆனா தாய். ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறு விட்டா எப்படி, அது மாதிரி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை பிடுங்குறது. இந்த உலகத்துல வந்த எல்லா பெரிய வன்முறைகளும் ஆரம்பமான முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சியை தான் ஆரம்பிப்பாங்க, டெவலப்மெண்ட். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி தான் நம்ம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேணும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல் படிதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடாது. அது ஒரு உறிஞ்சிடும். நான் சட்டமன்றத்துல கூட பதிவு பண்ணேன். அங்க சுமார் 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற தொல்லியல் பொக்கிஷன் கம்பன் கால்வாய் இருக்கு. அங்கிருந்து தான் கடைமடை ஏரிகளுக்கு தண்ணீர் வரும். அப்படி தண்ணீர் வந்தாதான் பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் புள்ளினங்களும் அங்க வந்து இனப்பெருக்கம் செய்துட்டு போகும். இது வந்து ஒரு தொல்லியல் மட்டும் கிடையாது, இது ஒரு சுற்றுச்சூழல் சங்கிலி. இவ்வளவும் தாண்டி 1000 நாட்களை தாண்டி அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. சுத்தி பேரிகேட் போட்டு இந்தியாவுக்குள்ளார ஒரு இந்தியாவை வச்சிருந்தாங்க. ஆதார் கார்டு காட்டாம யாரும் உள்ள போக முடியாது, வெளில வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுது மாறி இருக்கிறது. இப்போது எப்படி பறவைகள் கூட வந்து போகுது, மனிதர்கள் வந்து போகாத சூழல் மாறி இருக்கிறது. அந்த விவசாய பெருமக்கள் வந்து பச்சை துண்டு போட்டு ஐயாவை பார்த்து முதல்வர் பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் சார்பாக இந்த முதல் அடி எடுத்து வைத்த எங்க முதல்வருக்கு நானும் நன்றி சொல்கிறேன். அப்படியே ராஜ்மோகன் ஐயா சொல்றாரு, எங்க முதல்வர் என்கிட்ட உட்கார்ந்தாருன்னா, மிஸ்டர் ராஜ்மோகன் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு, அது சொல்லுங்கண்ணே, இன்னைக்கு ராத்திரியே செஞ்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உலகத்தில் எங்கெல்லாம் தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்களோ, தமிழ் ஆன்றோர்கள் இருக்கிறார்களோ, சான்றோர்கள் இருக்கிறார்களோ, அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் பாண்டிய மன்னன் ஒன்று திரட்டி சங்கமலத்தை மதுரை வாரி சென்னையில் நடத்தி தமிழை சர்றன்னு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்றாரு. இதை சொல்லும் பொழுது எங்க ஐயா அப்படியே இப்படி அடுக்கு முனையில் பேசுறா எப்படி இருக்குன்னு நானும் நினைச்சு பார்க்கும்போது புல்ல இருக்கீங்க. முதல்வருக்கு ஒரு மாபெரும் கனவு இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் அவர்களினுடைய கனவுகளில் மிகப்பெரிய கனவு என்னன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உலக தமிழர்களை ஒரு குடையின் கீழே பார்க்கணுன்ற ஒரு தாயுள்ளம், ஒரு மாபெரும் கனவு. அப்ப எல்லா சங்கங்களோடும் நாங்க அரவணைத்து போக ஆசைப்படுறோம். இப்ப இந்த உலக தமிழ் மாநாடு என்பது வந்து அதோடைய காப்பிரைட்டாக பல இடங்கள்ல பல சங்கங்கள்ல பல நாடுகள்ல இருந்தது. அது முறைப்படி அணுகி வாங்குவதற்கு ஒரு காலம் எடுக்கும். அப்புறம் அது இடைப்பட்ட நேரத்தில் வேறு வேறு பேர்கள்ல பல முயற்சி நடந்திருக்கு. அதை பல குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம செம்முடி மாநாடு ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நடத்தி இருக்கிறாரு. பல நாடுகளில் ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா தொட்டு நடக்கும் இல்லையா, நம்ம தஞ்சையில நடந்தது, புரட்சியில் நடத்தி இருக்கிறாரு, அம்மா நடத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய மாநாடு உலக தமிழ் மாநாடாகவே நடக்கும். அப்படி நடக்கணும், தமிழாராய்ச்சி மாநாடு நடக்கணும்னா ஒரு ஹை லெவல் கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணி இவங்க பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெட்னால் ஆல்ரெடி நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஜப்பான்ல வந்து ஒரு அமைப்பு இருந்தது, அவங்ககிட்டயே நாங்க பேச ஆரம்பிச்சோம். எல்லோருமே பேசுறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வந்து ஏதாவது ஐயங்கள் இருக்கும்.
ஆனா நம்ம பேசின பிறகு the way we approach, நாம் அணுகக்கூடிய விதத்தை பார்த்து அவர்கள் அனைவருமே ஒன்றாகி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர ஜனவரி மாசம் வந்து அயலக தமிழர்களுக்கு என்று ஆண்டுதோறும் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம சென்னை ட்ரேட் சென்டர்ல. அப்ப அவர்களையும் அந்த அயலக தமிழர்கள் அந்த வந்து போன வாட்டில 2 நாள் நடத்துனாங்க. இந்த வாட்டி வந்து 2 நாளா இன்னும் அதை விட அதிகமா நடத்துவதா இருக்கு. தொடர்ச்சியாக தமிழுக்காக, இந்த தமிழாராய்ச்சிக்காக தொடர் வேலையாக இந்த நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வெகு சீக்கிரத்தில் மாண்புமிகு முதல்வர் மூலமாக அந்த கமிட்டியின் விவரங்கள் வந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் சொல்லி நிச்சயமாக நீங்கள் கேட்டதை போல தமிழ்நாட்டிலும் அது நடக்கும். அப்படியே வைகோ ஐயா என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒரு மேடையில், கல்யாண மேடையில் பேசும் பொழுது அவருக்கே இப்போதான் கல்யாணம் ஆன ஒரு ஃபீல்டில் பேசுகிறார். என்னன்னா, நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறேன், அதற்கு நான் பாக்கியசாலி அப்படின்னு சொல்றதை விட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறவர்கள் பாக்கியசாலிகள். அடிக்கார்லா, தமிழ் நல்லா பேசுவார்லா, கேட்க சொல்றார். நான் சட்டசபைக்கும் போவேன், நான் பார்லிமெண்ட்டுக்கு போவேன், அங்கே இருக்கவங்களோட இணக்கமாக பழகுவேன், எனக்கு தெள்ளுதமிழ் எல்லாம் தேன் தமிழாக அப்படியே அருவியா கொட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி என்னென்னமோ சொல்றாருங்க. மணமக்கள் மட்டும் பேனு உட்கார்ந்துருக்காங்க, என்னன்னு தெரியல. ஒரு கல்யாண தம்பதிகளை வாழ்த்தக்கூடிய தகுதி பெற்றவர் தான். என்ன தகுதி? என்னை போல் என் துணைவியார் ரேணுகாதேவியை போல ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதியை பெற்றவர் தான். அதனால் தான் என்னுடைய 4 வால்யூம்ஸ், my whole life achievement, I have dedicated to my spouse, Miss Renuka-Devi, for her extended cooperation and courage during all my trials and tribulations. என் துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தான் தாங்கிக் கொண்டு ஒரு நகையோ புடவையோ கேட்காமல், எப்படி ஒரு இல்லற வாழ்க்கை யாருக்கு அமையாது, அதுபோல உங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வந்து கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது, எனக்கு வந்து கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது. ஆனால் மனத அளவிலே நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ்ந்து இருந்தால் இப்படி இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பெருமைப்படணும், பொண்ணோட அப்பா அம்மா என்னடா இன்னொரு ஸ்டேட்ல ஒண்டி கொடுக்குறோம் அப்படி யோசிக்காம வந்து திருமணத்தை ஒத்துக்கிட்டாங்களே, அவங்க சந்தோஷப்படணும். ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு இயற்கை ஒத்துழைக்க வேண்டும். இயற்கை வேணும்னா நாம தான் மரணம். இதை சொன்னது ஒரு பெரிய தத்துவ ஞானியோ அல்லது சாக்ரடிஸா கிடையாது, நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி. ஏன்னா ஆனால் அரசியலை விட்டு வந்துட்டேன், கொஞ்ச நாளைக்கு வெளியில் இருக்க போகிறேன். We the leaders அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தி கோயம்புத்தூர் அப்படியே பசுமை நகரமாக மாற்ற போகிறேன். பூரா மரக்கண்ணா நட்டுக்கிட்டு இருக்கேன், வளர்ந்து வளர்ந்து வரும். யாராவது மாங்காய் வேணும், தேங்காய் வேணும்னு வந்தீங்கன்னா அம்பிட்டுதான் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறார் மனுஷன். காற்று மட்டும் வாங்கிக்கலாம். என்னன்னா, இன்னைக்கு நமக்கு தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பெருநியல் வாட்டர் கிடையாது. நமக்கான நம்ம மாநிலத்தில் உற்பத்தியாகி நம்ம மாநிலத்தில் முடியக்கூடிய நதிகள் கிடையாது, தாமிரபரணியை தவிர. பெரும்பாலும் மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நதிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் கூட இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால் இன்னைக்கு நம்ம தண்ணீரை கன்சர்வ் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதையும் தமிழகத்துல நம்ம எல்லோரும் சேர்ந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம். மரங்கள் நிறைய வைக்கணும். குளோபல் வார்மிங், சூடு தமிழகத்துல ஒரு சம்மரும் இந்த சம்மரை விட அடுத்த சம்மர் இன்னும் ஒரு 0.5 டிகிரி அதிகமா இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடம் முன் வந்து 1008 மரங்களை வைத்து அதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மெசேஜை கொடுத்து முன்னாடி எடுத்துட்டு போறது மிக மகிழ்வான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ட்ரம்ஸ் சிவமணி ஐயா, அவரு இசை எங்க இருக்குன்னு கேட்டா அவர் கையில என்ன இருக்கு அங்கிருந்து இசை பிறந்து வந்துகிட்டே இருக்கும். டம டம டமன்னு தட்டி அடித்து தள்ளுவார். போயிருக்கார் அமிர்த கடேஸ்வரர் கோயிலுக்கு. அங்கே பார்த்தோன்னா அங்கே கலைஞர்கள்லாம் வாசிச்சிருக்கிறாங்க. அப்படி இவர் சும்மா இருப்பாரா, அங்கொண்டாயா நானும் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு திண்டுன்னு அடித்தார். எல்லாம் வித்தியாசமாக பார்த்தாக்க கொஞ்சம் ஆடவும் செஞ்சுட்டாங்க. அப்படியே நேரம் உசாருக்குள்ள போறோம். எப்பயுமே ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்கறதே கிடையாது. அதுவும் ஈர நேரத்தில் வண்டி பிரேக் அடிச்சா சர்ன்னு இழுத்துட்டு வரும்ல. இப்படிதான் பாருங்க, அப்படி சரட்டுன்னு ரோட்ல இருந்த மாதிரி வண்டியை திருப்பிட்டாரு. பஸ்ஸுக்கார் பிரேக் போட்டு ரைட்ல திருப்பினார். இருந்தாலும் நங்குன்னு ஒரு இடி. தேவையா? இனி லட்சத்துக்கு செலவு பண்ண வேண்டியதான். கவனமா வண்டி ஓட்டுங்கப்பா.
சாலையில் வண்டி ஓட்டும் பொழுது கவனமாக ஓட்டணும். அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். உத்தராகண்ட்லேயே அப்படி தான். அங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மேடு பள்ளம்னு ஏற்ற இறக்க இருக்குங்களா, ஒரு ஆட்டோ அப்படி தான் பிரேக்கு பிடிச்சிருப்பாரு போல் இருக்கு. டயரு சுத்தலை, ஆனால் வண்டி சர்ன்னு வருது. அது இருக்கிற எல்லாரையும் நங்கு 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 நங்குன்னு இடித்து கீழே குப்புற தள்ளி விட்டுக்கிட்டே போகுது. அதனால் இந்த மாதிரி வண்டி நழுகுதுன்னு சொன்னால் வண்டி எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அப்படித்தான். ஆஸ்பத்திரியில் உடம்பு சரியில்லைன்னு மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் போயிருக்காங்க. பையில் கொஞ்சம் அந்த நகையெல்லாம் கலட்டி வச்சுட்டு டாக்டர்கிட்ட ஆட்டை போட்டுருவாரான்னு சொல்லி கலட்டி வச்சுட்டு ஊசியை போட்டு இருந்திருப்பா. அவளுக்கு பையன் காணும். ஐயோ நினைச்ச மாதிரி எவனா ஆட்டையை போட்டா உங்களுக்கு அப்படின்னு போலீஸில் புகார் கொடுத்து சிசிடிவியை பார்த்தா நாய் வடை நினைச்சு தூக்கிட்டு போயிருக்குங்க. அப்புறம் பிடிச்சி விட்டாங்க. இல்லை அதாவது நம்மளை தவிர்த்து மீது எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கப்படாது. அது யானைகிட்ட போய் உரண்டை எழுத்தா சும்மா இருக்குமா, அது ஓடுற மாதிரி ஓடும். அப்புறம் திருப்பிக்கிட்டு தும்பிக்கையில் தூக்கி அடிச்சதுன்னா அப்படி தான், அவ்வளோதான். ஈரோட்டில் வரக்க சத்தியமங்கலம் பக்கத்தில் இதே சோழி தான். அப்புறமேட்டு யானை விதித்து கொன்றது அப்படின்னு, அவ்வளோதான். எதுக்கு இந்த வேலை? வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற அக்கா மார அம்மா மார இல்லை வாங்க சடக்குன்னு பழையபடி வெங்காயம் சர்ன்னு மேலாக போயிடுச்சு. 100 ரூபாய் தொட்டுருச்சுலா. இனிமே குழம்புல வெங்காயம் கிடையாது. கண்ணீரா வடிக்காக சொல்லுங்க பதிலுன்னு சொன்னா உரிக்க உரிக்க தோல் தான் வருது. ஒண்ணுமே வரலன்ற அளவுக்கு பதில் வந்துகிட்டே இருக்கு. கிலோ 40 ரூபாயில வித்துட்டு இருந்த விலை வந்து இப்ப வந்து கிலோ 90 ரூபாய் விற்குது. இந்த மாதிரி விலை ஜாஸ்தியிட்டே போயிட்டு இருந்ததுன்னா நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்க வாங்குறதே ரொம்ப சிரமமா இருக்கும். போன வாரம் சின்ன வெங்காயம் 50 ரூபா 60 ரூபா இருந்தது. இந்த வாரம் 70 80 90 ரூபா அதிகமாகிடுச்சு. எது எடுத்தாலுமே அதில் வெங்காயம் கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்து தான் ஆகணும். வெங்காயம் இல்லாத சட்னி கூட எங்கேருந்து வெங்காயம் அரைக்க முடியும்? பூண்டு சட்னி அரைக்கலாம். அப்புறம் அதுவும் தான் ரேட்டில் வருது. வெங்காயம் இல்லாமல் எந்த சமையலும் பண்ண முடியாது. எதுக்கு எடுத்தாலும் வெங்காயம் தான் ஓய்வுப்படும். அதனால நீங்கள் வெங்காய விலையை கொஞ்சம் குறையணும். தயவு செஞ்சு இந்த வெங்காய விலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வெங்காயம் இல்லாமல் வேற ஏதாவது சமைக்க முடியாது, எதுவுமே சமைக்க முடியாது. வெங்காயம் இல்லாமல் எதுவுமே சமைக்க முடியாது. ஹோட்டல்ஸு அது மாதிரி ஸ்கூலு ஹாஸ்டல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சமைக்கிறவங்கெல்லாம் அதிகப்படியான வெங்காயம் சேர்க்க வேண்டிய நிலைமை இருக்கும்போது வெங்காயத்தோட விலை இவ்வளோ அதிகமாக போடுறது கஷ்டம்தான் மக்களுக்கு. அப்போல்லாம் வந்து துவையல், இந்த திருவச்சலை, இந்த மல்லி துவையல், கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் அரைச்சி அதெல்லாம் தான் சாப்பிட்டுச்சிங்க. இப்போல்லாம் யார் அப்போல்லாம் கீரை புளிச்ச கீரை கிடைப்பாங்க. இப்போல்லாம் அந்த அதிகமாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கீரைனாலும் சில பேர் சாப்பிட்றாங்க, சில பேர் பிடிக்கல. வெங்காயம் இல்லாமலாம் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் தக்காளி சட்னி வைக்கலாம் வெங்காயம் போடாமே. அதேமாரி தக்காளி தொக்கு வைக்கலாம், வெங்காயம் போடாமல் வைக்கலாம். தக்காளி சாப்பாடு அதில் வெங்காயம் போடாமல் செய்யலாம். மிக்ஸ்டு சாதம் இந்த மாதிரி இருக்கிற சப்பாத்தி, பூரி இல்லை பொங்கல் கூட நம்ம பண்ணிக்கலாம். பொங்கல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக துவையல் இல்லை லெமன் ரைஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் நம்ம மாற்றி சமைச்சாலுமே நம்ம வெங்காயம் இல்லாமல் கண்டிப்பாக வேறு எந்த உணவுமே நம்ம சமைக்க முடியாது. எங்களுக்கு குறைவு பண்ணணும். நாங்கள்லாம் கஷ்டப்பட்ட மக்கள், உழைச்சா தான் சாப்பிட முடியும். அதனால் எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுங்க. அரசாங்கம் தலையிட்டு சின்ன வெங்காயத்துக்கு ஒரு நிரந்தர விலையாக நிர்ணயிச்சாதான் இப்போ இருக்க பொருளாதார தட்டுப்பாடுக்கு எங்களாலலாம் வீடு கிடைக்க முடியும். சார், அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த தர்பார் பிடிச்சிருந்தது இல்லையா? அப்படியே அடுத்த தர்பாருக்கு ரெடியாக இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.